ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை கடை. இன்றைக்கி நம்ம இன்ஜினியர் மளிகை கடையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னா, வியாபாரத்துக்கு பருத்திப்பால் போடுறது எப்படி, பருத்திப்பாலோட மெஷர்மெண்ட் என்ன, இது பிஸ்னஸாக எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிற வீடியோ பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்க போகிறோம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிஸ்னஸ் ஐடியாஸ் இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே சுக்கு காபி வியாபாரம் எப்படி பண்ணுறது, அப்புறம் கடாய் பாதாம் மில்க் எப்படி செய்கிறது, அப்புறம் டீ கடை எப்படி ஆரம்பிக்குது, டீ கடை காஃபி டீ இதெல்லாம் எப்படி போடுறது அப்படி ஒரு வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நாங்கள் லாக்டவுனில் நடத்தின எங்கள் ஹோட்டல் ரெசிபிஸ் வந்து நிறைய கற்றுக் கொடுத்துருப்பேன், எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் தள்ளுவண்டி கடை ஹோட்டலில் வைக்கணும்னா கண்டிப்பாக பாருங்கள், பிரயோஜனப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 2.25 லிட்டர் பருத்திப்பால் செய்ய போகிறோம். சரிங்களா, கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சூப்பராக சொல்லி தர போகிறோம். இதுக்கு வந்து ஒரு 110 கிராம் வந்து பருத்தி விதை, சரிங்களா, பருத்தி கொட்டைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு குவாலிட்டி புது பருத்தி கொட்டையாக இருக்கணும். சரிங்களா, அதெல்லாம் பால் நல்லா வரும். இதை வாங்கி நம்ம வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற போட்டால் சரி, ரொம்ப அர்ஜென்ட்னா ஒரு 5 மணி நேரமாக ஊற போடுங்க. சரிங்களா, இனிமேல் நம்ம வந்து இதை வந்து அரைச்சி வந்து பால் எடுக்க போகிறோம். பருத்தி கொட்டையோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 50 கிராம் பருத்தி கொட்டை, நல்லா புது பருத்தி கொட்டையை எடுங்க. இப்போ இது லைட்டாக தண்ணி சேர்த்து எந்த அளவு அரைக்க முடியுமோ அந்த அளவு மிக்சியில் அரைச்சி எடுத்துருங்க. சரிங்களா, 1 கிலோவுக்கு மேலே போடுறதா இருந்தால் கிரைண்டருக்கு போயிருங்க, மிக்சியில் கம்மியான அளவு வந்து மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம இதில் பால் எடுக்க போகிறோம். பால் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு நைஸ் கிளாத் வேஸ்டி எடுத்துருக்கேன்னா, அதில் நம்ம அரைச்சி எடுத்த பேஸ்ட்டை அப்படியே தட்டிட்டு தண்ணியை வந்து இப்படி அதிலே நம்ம சேர்க்க போகிறோம். சரிங்களா, பால் எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நிறைய பேர் நெட்டு அது இதுன்னு எல்லாமே பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து அளவு தண்ணி ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பாட்டிலில் மிக்சி ஜாரை அலசி ஊற்றி இது கூட இப்போ பால் எடுக்க போகிறேன். தண்ணி வந்து எல்லாமே அளவாக கரெக்டாக சொல்லுவேன். இதே மாதிரி பண்ணுங்கள், பருத்தி பால் வந்து அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம மிக்சி ஜார் அலசின தண்ணியை வந்து ஊற்றிட்டோம். அடுத்து உங்களுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி கூட ஊற்றிக்கலாம். சரிங்களா, தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கையால் அந்த பருத்தி கொட்டை அரைச்சதை அப்படியே இது பண்ணும் போச்சில் அந்த பால் எல்லாம் அந்த கிளாத் வழியாக கீழே வச்சிருக்க வெசலுக்கு வந்து போயிடும். அப்புறம் நம்ம வச்சிருக்க கிளாத்தை அப்படி 4 பக்கமும் மடித்து ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம கையால் எந்த அளவு பவர் கொடுக்க முடியுமோ அந்த அளவு பவர் கொடுத்து அமுக்கிறப்போ அந்த பால் எல்லாமே நல்லா வெளியில் வந்துடும். பருத்தி கொட்டை வந்து சக்கையாக மாறிடும். சரிங்களா, 2 டைம் இதே ப்ராசஸ் பண்ணால் கம்ப்ளீட்டாக அதில் இருக்க பால் எல்லாம் வந்துடும். இப்போ நம்ம ஒரு டைம் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த டைம் வந்து அப்படியே இதை வந்து நம்ம அடுத்த வெசலுக்கு மாற்றிட்டு திரும்பவும் இதே மாதிரி நம்ம வந்து பால் எடுக்கிறோம். இப்போ நம்ம வந்து அடுத்த வெசலுக்கு மாற்றிட்டோம். எதுக்காக அடுத்த வெசலுக்கு மாற்றோம்னா, அந்த வெசலுக்கு வச்சு திரும்ப தண்ணி ஊற்றுறப்போ அந்த பால் வந்து கரெக்டாக எடுக்க முடியாது. அதனால் அடுத்த வெசலுக்கு மாற்றிட்டு திரும்ப நம்ம அளவு தண்ணியிலேருந்தே ஊற்றுறோம். சரிங்களா, ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பாட்டில் காமிச்சோம்னா அதே இதில் ஊற்றிட்டு திரும்பவும் கையால் அந்த பருத்தி கொட்டையை நல்லா பிசுக்கி அப்படியே மிக்ஸ் பண்ணுறப்போ வந்து அது இருக்க பால் வந்து குறை பாலும் வெளியில் வந்துடும். திரும்பவும் நம்ம இதை நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறப்போ நமக்கு வந்து 2 டைம் பருத்தி கொட்டையில் இருந்த பால் வந்து சூப்பராக வெளியில் வந்துடும். சரிங்களா, இப்போ நம்ம பால் எடுக்கிற ப்ராசஸ் வந்து இப்படி தான். ஈஸியாக பால் இந்த மாதிரி வேஸ்ட்டியில் போட்டு எடுங்க, குயிக்காக எடுத்து முடிச்சிடலாம். இப்போ நம்ம வந்து பருத்தி பால் வந்து கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சிட்டோம். 2 வெசல் இருக்கிறது 1 வெசலுக்கு நம்ம அப்படியே மாற்றிடலாம். இப்போ இந்த பருத்தி பாலோட கலர் எப்படி இருக்கும்னா, பிஸ்தா ஒயிட்டாக இருக்கும். சரிங்களா, லைட்டான க்ரீன் கலந்த ஒயிட் கலரில் இருக்கும் புது பருத்தி கொட்டையாக இருந்தால். சரிங்களா, கண்டிப்பாக புது பருத்தி கொட்டை ஃபஸ்ட்டு குவாலிட்டியாக வாங்குங்க. அந்த பாலோட கலர் வந்து பியூர் ஒயிட்டாக இருக்காது, லைட்டாக க்ரீன் கலந்த ஒயிட் கலர் மாதிரி இருக்கும். சரிங்களா, புது பருத்தி கொட்டையை 2 துண்டு வாயில் சாப்பிட்டு பார்த்து கூட நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். வாயில் போட்டு சவிக்கிறப்போ அந்த பருப்பு வந்து உள்ளே வந்து பச்சை பசேன்னு இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம வந்து பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றியாச்சு. இந்த மாதிரி ஒரு நெட்டு வச்சு நம்ம பருத்தி பால் வந்து கம்ப்ளீட்டாக அரிச்சு உள்ளே சேர்த்துடலாம். எப்படி டஸ்ட்டு இதில் வருதுன்னா, நம்ம வந்து வேஸ்ட்டி வந்து நல்லா லாங் ப்ரெஸ் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ண முச்சில் அதுலேருந்து ஒரு சில துகள் வந்து துணி வழியாக வெளியே வந்துடும். சரிங்களா, அதுக்காக தான் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணி எடுக்கும். இப்போ நம்ம வச்சிருந்த குறை தண்ணியையும் இதை வந்து அலசி ஊற்றுறோம். இப்போ நம்ம மொத்தமாக 1 லிட்டர் தண்ணி எடுத்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பருத்தி பால் வந்து நல்லா கொதிக்க விடணும். எந்த அளவு கொதிக்க விடணும்னா, பருத்தி பாலில் உள்ள பச்சை வாடை போகிறதையும் நல்லா சூப்பராக பக்கத்துலேருந்தே நல்லா கிண்டிட்டு நல்லா சூப்பராக நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நம்ம பருத்தி பால் வந்து நல்லா கொதிச்சு வரும்போச்சில் அதோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா கொதிச்சுட்டு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ண பிறகு நம்ம வந்து பச்சரிசி மாவு கரைச்சி வச்சுருக்கோம், அதை அப்படியே உள்ளே சேர்க்க போகிறோம். இது மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா, 1 லிட்டருக்கு வந்து 50 கிராம், நம்ம வந்து 2 லிட்டருக்கு 100 கிராம் பச்சரிசியை ஊற போட்டு அரைச்சி நல்லா தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். பச்சரிசி மாவாக எடுத்தால் டேஸ்ட்டு வர மாதிரி இருக்கும், பச்சரிசியாக எடுத்தால் டேஸ்ட் வர மாதிரி இருக்கும். கண்டிப்பாக பச்சரிசியாக எடுங்க, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம பச்சரிசியை சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடணும். நல்லா லைட்டாக ஒரு சின்ன கொதி வர தட்டியும் வெயிட் பண்ணணும். இப்போ நம்ம பச்சரிசி மாவு சேர்த்த பிறகு லைட்டாக அப்படியே கொதிக்கிறப்போ நல்லா பருத்தி பால் வந்து ஸ்ட்ராங்காக மாறிடும். சரிங்களா, நல்லா திக்னஸாக மாறிடும். இப்போ நம்ம வந்து அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வீடாக இருந்தால் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணணும்னா பக்கத்தில் வச்சுருப்பீங்க, சிம்மில் வச்சாலும் சரி ஆஃப் பண்ணாலும் சரி. ஓகேங்களா, இப்போ 2வது அளவு தண்ணியில் வந்து முதல் பாதியை வந்து பச்சரிசி மாவு கலக்கிறதுக்கு எடுத்துட்டேன், அடுத்த பாதியை வந்து பாகு காய்க்கு எடுத்துட்டேன். இப்போ 2 லிட்டர் தண்ணி கணக்கு வந்துட்டு. ஓகேங்களா, இப்போ இந்த தண்ணி கொதித்த பிறகு நம்ம வந்து மண்டவளம் கருப்பட்டி சேர்க்க போகிறோம். இதோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னா, 1 லிட்டர் தண்ணிக்கு வந்து 150 கிராம் 150 கிராம் வந்து ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருக்கும். இன்றைக்கி நான் வந்து 350 கிராம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 2யும் கலந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒன்று மட்டும் எடுத்தாலும் சரி, கருப்பட்டி மட்டும் எடுத்தாலும் சரி, மண்டவளம் மட்டும் எடுத்தாலும் சரி, உங்களோட பட்ஜெட் தகுந்த பார்த்து எடுத்துக்காங்க. 350 கிராம் வந்து 2.25 லிட்டர் தண்ணிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம பாகு வந்து நல்லா காஞ்சி வந்துட்டு வெந்நில கரைஞ்சா போதும், கம்பி பதம் அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவை கிடையாது.
சூப்பராக நல்லா எல்லாமே அந்த ஹீட்டில் வந்து நல்லா கரைஞ்சி வந்துடும். இப்போ நம்ம இதை வந்து கீழே இறக்கிட்டு திரும்ப நம்ம பருத்திப்பாலை வந்து மேலே ஏற்றிட்டு அதில் நம்ம வந்து அப்படியே இதை ஃபில்டர் பண்ணி ஊற்றிடலாம். ஃபில்டர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் ரெண்டுமே ஃபில்டர் பண்ணியே இடுங்க. பருத்திப்பாலையும் ஃபில்டர் பண்ணி ஊற்றுங்க. இந்த மாதிரியும் மண்டவளம் கருப்பட்டி இதை சேர்க்கும் போலையும் கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணி சேருங்க. ஏன்னா சின்ன சின்ன துகள் இந்த மாதிரியான டஸ்ட் எதுவும் இருந்தால் அப்புறம் நீங்கள் பிஸ்னஸாக கொண்டு போகிறப்ப கஸ்டமருக்கு வந்து குடிக்க வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ திரும்பவும் நம்ம இதை அடுப்பில் ஏற்றிட்டு சிம்மில் வச்சே அப்படியே கிண்டணும். இந்த டைம் என்ன செய்ய போகிறோம்னா ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு வந்து தேங்காய் பால், சரிங்களா? தேங்காயில் 2 டைம் பால் எடுத்து நல்லா திக்காக வச்சுருக்கேன். இதை இது கூட சேர்த்து நல்லா அப்படியே சிம்லேயே நல்லா வேக விடணும். இப்போ நம்ம வந்து மொத்த அளவான 2.25 லிட்டர் தண்ணி வடிவில் சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு 1 லிட்டர் தண்ணி, அப்புறம் பாகுக்கு 1/2 லிட்டரு, அரிசி மாவுக்கு 1/2 லிட்டரு, இப்போ 1/4 லிட்டர் தேங்காய் பால், 2.25 லிட்டர் முடிஞ்சிட்டு. இப்போ அடுத்து நம்ம இதை அப்படியே சிம்லேயே வச்சுட்டு என்ன சேர்க்க போகிறோம்னா சுக்கு காஃபி பவுடர், சரிங்களா? நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம சுக்கு காஃபி வியாபாரத்துக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணுறது, சுக்கு காஃபிக்கு எப்படி போடுறது எல்லாம் போட்டோம். இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்க்கும். இந்த 2.25 லிட்டருக்கு வந்து சரியாக இருக்கும். இது வந்து ஒரு வாசனையை வந்து நல்லா கொடுக்கும், சரிங்களா? இதுக்குன்னு எக்ஸ்ட்ரா நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேண்டாம், இதுவே போதும். அடுத்து நம்ம வந்து நெய் சேர்க்க போகிறோம். நெய் வந்து 1 லிட்டருக்கு வந்து 10 ml கணக்கு பண்ணி சேருங்க. நான் வந்து ஆர்ஜிஎஸ் நெய் எடுத்திருக்கேன். இது வந்து நல்ல பியூராக இருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். நயம் நெய், ஆர்ஜிஎஸ் நெய் கிடைக்கிறவங்க கண்டிப்பாக ஆர்ஜிஎஸ் நெய் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம நெய் சேர்த்துட்டு அப்படியே சிம்லேயே நல்லா கிண்டி விடுறப்போ ஆல்மோஸ்ட் நம்ம பருத்திப்பால் வந்து ஃபுல்லாக ரெடி, சரிங்களா? இப்போ நம்ம வந்து கடைசியாக என்ன சேர்க்க போகிறோம்னா தேங்காய் பூ, சரிங்களா? ஒரு கையளவு தேங்காய் பூ வந்து துருவி வச்சுருக்கேன். இதை அப்படியே அது கூட சேர்த்துட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணால் முடிஞ்சு. இப்போ நம்ம பருத்திப்பால் ரெடி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிஸ்னஸாக கொண்டு போகிறவங்க இதே மெத்தடில் எதுவுமே மிஸ் ஆகாமல் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நான் போட்டிருக்க பருத்திப்பால் வந்து நல்லா திக்காக இருக்கும், சரிங்களா? இப்போ சில இடத்துலலாம் இதோட தண்ணியாக தான் கொடுக்காங்க. தனியாக கொடுத்துட்டு இந்த மாதிரியான 100 ml கப்பு வந்து 10 ரூபா அப்படி வாங்குறாங்க, சரிங்களா? உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுமோ அதை பார்த்துக்காங்க. எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, பருத்தி கோட்டை எல்லாமே ஃபர்ஸ்ட்டாக எடுங்க, சூப்பராக இருக்கும். கருப்பட்டி சேர்க்க வாய்ப்பு இருந்தால் கருப்பட்டி சேருங்க. ரெண்டும் சேர்த்து இப்படி மிக்ஸ் பண்ணி சேர்க்க முடியும்னா இப்படி மிக்ஸ் பண்ணி சேருங்க. இல்லைனா மண்டவளம் மட்டும் சேருங்க. சீனி சேர்த்து பண்ணாதுங்க, அந்த பருத்திப்பால் வந்து டேஸ்ட் வந்து கொடுக்காது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நம்ம சேனலில் இதே மாதிரி டீ கடை போடுறதுலேருந்து ஹோட்டல் வைக்கிறதுலேருந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். பிளேலிஸ்ட்டில் போய் உங்களுக்கு தேவையான வீடியோஸை பார்த்துக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.